இந்த வீடியோவிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவிலே நாங்கள் இன்று ஒரு புதிய குழுவை விதமாக உருவாக்கலாம் என்ற பகுதியைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு புதிய குழுவை உருவாக்குவது மிகவும் எளிது. அதை நீங்கள் இந்த அறிவிப்புகளையும் பார்ப்பீர்கள். எனவே நாங்கள் அதனை கிளிக் செய்யும் பொழுது நாங்கள் ஆரம்பிப்போம் என்ற பகுதிக்கு வருகிறோம். நாங்கள் ஆரம்பிப்பதை நாங்கள் கிளிக் செய்தவுடன் நாங்கள் இங்கே பார்ப்போம். இந்த குழுவை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு 6 முக்கியமான படிகள் இருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இந்த வீடியோவிலே நாங்கள் இந்த முதலாவது படிக்குத்தான் கவனம் செலுத்த போறோம், குழு சுய விவரம். எனவே அதை நாங்கள் கிளிக் செய்வோம். இப்ப முதலாவதாக குழு சுய விவரத்திலே நாங்கள் ஒரு சின்னத்தை தெரிவு செய்ய வேண்டும். எனவே உங்களுடைய குழுவுக்கு பொருத்தமான ஒரு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். நாங்கள் இங்கே இந்த சின்னத்தை நாங்கள் தெரிவு செய்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய குழுவுக்கு ஒரு பெயர் ஒன்றை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் அந்த பெயரை கொடுப்போம். இங்கே நான் டெஸ்ட் குரூப் என்று நான் பெயரை கொடுத்திருக்கிறேன். அடுத்ததாக இங்கே ஒரு புதிய ஒரு அம்சம் வந்திருக்கிறது. இதை நீங்கள் கேள்வி அடையாளத்தையும் கூட நீங்கள் போட்டு அறிந்து கொள்ளலாம். இது உங்களோட கிராமத்தின் பெயரையும் கூட நீங்கள் போட அனுமதிக்கிறது. எனவே இது ஒரு புதிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதனையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக உங்கள் கூட்டம் இடம்பெறும் இடம், அதையும் நீங்கள் இங்கே போடலாம். அடுத்ததாக நாடு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் ஒரு உண்மையான குழுவா அல்லது ஒரு பயிற்சி குழுவாக இதை நாங்கள் இந்த குழுவை அமைக்க போறோமா என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உண்மையான குழுக்கு நன்றாக பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் பயிற்சி குழுவை தான் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் சில விஷயங்களை பயிற்சியாக செய்ய இருப்பதனால் பயிற்சி குழு என்று நாங்கள் அதனை இட்டு நாங்கள் அடுத்த திரைக்கு போகலாம். இப்பொழுது இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு பங்காளர் ஒன்று இணைந்து எங்களுடன் செயல்படுகிறாரா? அநேகமாக அப்படிப்பட்ட அமைப்புகள் இப்பொழுது செயல்படுகின்றன. எனவே நாங்கள் ஆம் என்று போடுவோம். அதுக்கான கடவு பெயரையும் நாங்கள் போட வேண்டும். இங்கே ஒரு சாம்பிளாக நாங்கள் இந்த கடவு பெயரை போட்டிருக்கிறோம். உண்மையான கடவு பெயரை நீங்கள் உங்களுடைய உண்மையான குழுவிலே நீங்கள் போடலாம். பங்காளர் குறிப்பு குறியீடு என்ற பகுதி இருக்கிறது. அது விரும்பினால் போடலாம். அந்த உண்மையான குழுவிலே நீங்கள் போட வேண்டி வரும். இப்பொழுது நாங்கள் அதனை பிளாங்காக வைத்துவிட்டு நாங்கள் இப்பொழுது அடுத்த திரைக்கு போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பங்காளருக்கு ஒரு அனுமதி கொடுக்க விருப்பமா என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகளை பார்ப்பதற்கு, அதாவது குழுவில் உள்ள முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு அது கொடுப்பது நல்லது. என்னென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் இந்த குழுவை இன்னும் அதிகமாக முன்னேற்றுவதற்கு மற்றும் உதவிகள் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதோடு இந்த ஆப் அடிக்கடி இப்பொழுது புதுப்பிக்கப்படுவதால் அதில் உள்ள அம்சங்களும் கூட இங்கே சேர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். ஆனால் இந்த பங்காளருக்கு எங்களுடைய தனிப்பட்ட, அதாவது உங்களுடைய குழு உள்ள நபர்களின் உறுப்பினர்கள் தனிப்பட்ட விடயங்களை பார்க்க முடியாது. எனவே அது பாதுகாப்பான ஒன்று என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த திரைக்கு போகலாம். இங்கே போனவுடன் நீங்கள் பார்க்கலாம் முன்னே சுற்றுக்கள். ஏற்கனவே நீங்கள் ஒரு வருடம் இந்த கூட்டங்களை நடத்தி வருகிறீர்கள் என்றால், குழுவை அமைத்து ஒரு வருடமாக என்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு சுற்றை முடித்திருப்பீர்கள். எனவே நீங்கள் 2வது சுற்றிலே இப்பொழுது இருக்கலாம். எனவே அப்படியாக இருந்தால் நாங்கள் 2 என்று போடுவோம். இது முதல் சுற்றாக இருந்தால் நாங்கள் இதே டிக் செய்வோம். இப்பொழுது நாங்கள் அடுத்ததுக்கு போகும் பொழுது நாங்கள் ஒரு சுற்றின் இடைநடுவில் இருக்கிறோமா அல்லாவிட்டால் ஒரு புதிய சுற்றை ஆரம்பிக்கிறோமா என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு சுற்றின் இடைநடுவில் இருக்கிறோம் என்றால் நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியும், செய்ய முடியாது. உதாரணமாக நாங்கள் சுற்றின் இடைநடுவில் இருந்தால் நாங்கள் எங்களுடைய கடன்களை, நாங்கள் மற்ற நிதிகளை நாங்கள் இட முடியும். ஆனால் ஒரு புதிய சுற்றை ஆரம்பிக்கும் என்றால் நாங்கள் அந்த விடயங்களை போட முடியாது. எனவே அதுக்கேற்ற விதமாக நாங்கள் யோசித்து இதனை நாங்கள் டிக் செய்ய வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது ஒரு சுற்றின் இடைநடுவிலே இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே 2 கூட்டங்கள் நடந்திருக்கிற என்பதை நாங்கள் போடலாம். இங்கே நாங்கள் பார்த்த விதமாக ஒரு கடன் நிதி சுற்றின் இடைநடுவில் இருப்பதனால்தான் இங்கே எங்களுக்கு போட முடிகிறது. நாங்கள்
ஒரு உதாரணமாக 20,000 என்று இதிலே போடுவோம். அதே விதமாக சமூக நிதிகள் இருக்கின்றன. அந்த சமூக நிதியும் கூட நாங்கள் இடை நடுவில் இருந்தால் மட்டுமே அதையும் நாங்கள் பூர்த்தி செய்யலாம். எனவே இதை இரண்டையும் நாங்கள் போட்டவுடன் முடிந்தது என்று நாங்கள் சொன்னோம் என்றால் எங்களுடைய குழு சுய விவரத்தின் அடிப்படை அம்சங்களை நாங்கள் முடித்து விட்டோம். இவ்விதமாகத்தான் எங்களுடைய குழு சுய விவரத்தை நாங்கள் பூர்த்தி செய்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். வணக்கம்.